கேவுரு மாவில் நம்ம சிமிலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிராமத்து சைடில் சிமிலி சொல்லுவாங்க. கேவுரு மாவு, வேர்க்கடலை, வெல்லம், எள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு, வேர்க்கடலை வறுத்துட்டு, எள் வறுத்துட்டு மாவு பிசையணும். தேவையான மாவு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு அடை மாதிரி தட்டணும். சிமிலி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை இருக்குது. இப்போ எள் மட்டும் வறுத்துக்கணும். எள் மட்டும் ஒரு 3 ஸ்பூன் போல் எள் போட்டிருக்கேன். நம்ம எந்த எள் வேணாலும் போட்டுக்கலாம். வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள் இருக்குது, அது போடுறேன். இந்த மாதிரி படப்படன்னு பொரியும். பொரியிருக்கணும். அவ்வளோதான். இறக்கி வச்சுட்டு நம்ம தவாக்கல் வச்சுக்கலாம் அடை செய்யறதுக்கு. எடுத்து இதில் அடை மாவு வச்சுருக்கோம். உப்பு போட்டு பிசைஞ்சி இந்த மாதிரி 3 உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு பிசையணும். கேவுரு மாவு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ரொம்ப சத்தான பொருள். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். வேர்க்கடலை, எள், கேவுரு மாவு எல்லாமே சத்தான பொருள் தான். எல்லாருமே சாப்பிட்லாம். திருப்பி போட்டாச்சு. நல்லா வேகணும். சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். காசில் வச்சாக்கா உள்ளே இருக்கிற மாவு வேகாது. சிம்மில் வச்சு தான் செய்யணும். இந்த மாதிரி பொருளெல்லாம் அடை ஐட்டம்லாம் சிம்மில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் நல்லா வேகும். எல்லாருமே இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் சுட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுட்டுக்கணும். சுட்டுக்கின்னு இதை நல்லா பிச்சு போடணும். நம்ம அப்போல்லாம் உரல் இருக்கும், அதில் இடிப்பாங்க. நம்ம மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் எள்ளையும் போட்டுருவோம். முதல்ல இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. இதை கொட்டிக்கலாம். இப்போ இதுலேயே வெல்லத்தை போட்டுக்கலாம். இப்போ வெல்லமும் பொடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஓட்டி இந்த மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டாச்சு.
இப்போ இந்த நம்ம சுட்டு வச்சுருக்கோம்ல அடை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி புட்டு வச்சிட்டோம், அடையை புட்டு வச்சிட்டோம். இதை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கின்னு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து அவ்வளோதான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. வேர்க்கடலை, எள், கேவுரு மாவு, வெல்லம் எல்லாமே ரொம்ப நல்லது. அதுதான் இந்த உருண்டை பிடிச்சி ஆளுக்கு ஒரு உருண்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.